இந்த படம் கொஞ்சம் எமோஷனலான விஷயம் எனக்கு. ஏன்னா, தருணம்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் ஜனவரி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் அ ரொம்ப எமோஷனலா டவுனா இருந்தேன் ஆக்சுவலா. இந்த படம் வந்து என்ன பண்றது? ஏன்னா, தருணமோட போஸ்ட் புரொடக்ஷன் நடக்கும்போதே நாங்க இந்த படத்தோட ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா, இந்த படத்த வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடலாம். ஏன்னா, தருணம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு சக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெவென்யூ இருக்கும். அத பேஸ் பண்ணி நம்ம இந்த படத்த முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்க இந்த படத்த இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணோம். தருணம் ரிலீஸ்க்கு முன்னாடியே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா பெரிய பெரிய அடி ஆக்சுவலா. அந்த படத்துக்கு அப்புறம் நான் ஆக்சுவலா அந்த படம் முடிக்கிறதுக்கு அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நான் வெளிநாட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபுல் டைமா புரொடக்ஷன் இறங்கலாம். நம்ம வந்து இதுதான் நமக்கு கெரியரா இருக்கும்னு நினச்சுட்டு நான் ஐ வாஸ் பிளானிங். ஸோ அப்போ ஒரு பெரிய அடி விழுந்தோனே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப படமும் எடுத்தாச்சு. இந்த படமும் பாதியில நிக்குது. தருணம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ப்ரீ பிசினஸ் எதுவும் பண்ண முடியலன்னு யோசிக்கும்போது, இந்த படத்த முடிக்க முடியாத நிலைமையில தான் நாங்க இருந்தோம் ஆக்சுவலா. தென் தருணம் முடிஞ்சது. முடிச்சுட்டு நான் ஆர்டிஸ்ட்க்கும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் பெண்டிங் இருந்தது. சாங் 2 சாங் பண்ண வேண்டியிருந்தது. என்ன ஆச்சுன்னா, படத்துல மொத்தம் 6 சாங் இருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, அஸ்வினுக்கு தான் நான் சாரி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த படத்துல வந்து மொத்தம் 6 சாங்ல வந்து 2 சாங்க கட் பண்ணிட்டு 4 சாங்லயே போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் அஸ்வின் கிட்ட சொல்லும்போது, அவருக்கு கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து இதுல நல்ல ஸ்கோப் இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? சாங்காவும் சரி, இருக்கிற எல்லா சாங்குமே ஒரே ஒரு சாங் மட்டும் தான் மான்டேஜா இருக்கு. மீதி சாங் எல்லாமே டான்ஸ் நம்பர்ஸ் தான். ஸோ நாங்க விஜயராணி மேடம் கிட்ட பேசும்போது கூட நாங்க வந்து பேசும்போது 5 சாங் தான் பேசினோம். ஏன்னா ஒரு மான்டேஜ் மத்ததெல்லாம் 5 சாங்ன்னப்போ, ஃபுல்லாவே டான்ஸ் நம்பரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க பிளான் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால எங்களால இருக்கிற ரிமைனிங் ஷூட் முடிக்க முடியறதுக்கான ஃபண்ட் இல்ல. அ அந்த சாங் முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல. ஏன்னா அப்பதான் தருணம் அடிச்சு கீழ விழுந்த டைம் நானு. ஸோ அந்த டைம்ல தான் சரி இது முடிக்கணுமா வேணாமா, முடிக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நாங்க இல்ல இருக்கிற கன்டென்ட் வச்சு நம்ம படத்த எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணிட்டு என்ன வந்திருக்கு நம்ம ஏன்னா ஆல்ரெடி நாங்க வந்து 27 டேஸ் ஷூட் பண்ணிட்டோம் நாங்க. பொள்ளாச்சி, சென்னை எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம். சென்னையில நெறைய இடம் ஆல்மோஸ்ட் ஒரு 20, 25 இடத்துல நாங்க ஷூட் பண்ணோம். பொள்ளாச்சியில வந்து சார் சொன்ன மாரி தேவர் மகன் ஷூட் பண்ண அந்த வீட்ல தான் நாங்க ஷூட் பண்ணோம். பிளஸ் பொள்ளாச்சி சுத்தி இருக்கிற நெறைய இடங்கள் நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்க ஷூட் முடிக்க முடியல. அப்ப நான் மியூசிக் டைரக்டர்ட்ட வந்து உட்கார்ந்து பேசும்போது, "இல்ல இல்ல அஸ்வின் நம்மளால மியூசிக் வந்து சிங்கர் வச்சு போ முடியாது. ஏன்னா ரிமைனிங் சாங் பண்ணி அதுக்கப்புறம் 2 சாங் நீங்க ஷூட் முடிச்சு கொண்டு வரதுக்குள்ளே பெரிய பட்ஜெட் ஆயிடும். அந்த பட்ஜெட் இருந்தா நம்ம வந்து போஸ்ட் புரொடக்ஷன் நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தப்போ, எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான் எல்லாருக்கும். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா, நான் முதல்ல இந்த படம் கமிட் ஆவறதுக்கு முன்னாடியே ஒரு சாங்க செலக்ட் பண்ணி, அந்த சாங் ரொம்ப நல்ல சாங். பாசி பாசின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்குனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அஸ்வினே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு அஸ்வின் யாருன்னு தெரியாது. ஸோ, அஸ்வின் கிட்ட வந்து அந்த சாங் கேட்டுட்டு, இல்ல இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நம்ம படத்துல யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல எடுக்க போற படத்துலன்னு சொல்லிட்டு தான் அந்த சாங் எடுத்து வச்சோம். கடைசில அந்த சாங்க எங்களால ஷூட் பண்ண முடியாம போச்சு. ஏன்னா, அவ்ளோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எங்களுக்கு. தென் வி 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 தாட் ஓகே. இப்ப இருக்கிற ஃபண்ட வச்சு நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன் கரியர்ல வந்து ஒரு 6 மந்த்ஸ் நான் பிரேக் எடுத்தேன். சரி இதுக்கு இந்த சினிமா ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கு. இத முடிப்போம். எல்லாம் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஒரு பிரேக் மாரி எடுத்துட்டு, ஐ ஸ்டார்ட்டட் டூ வொர்க் ஹியர். தென் இந்த அடி விழுந்த உடனே என்னாச்சு, ஓகே இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும்னு சொல்லிட்டு, திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ வேலைக்கு போயிட்டு திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒர்க் அண்ட் நோ நோ த த எம்ப்ளாயும் ஒர்க் பண்ணிட்டு, இதையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அப்புறமா தான் நாங்க போஸ்ட் புரொடக்ஷன் ஆரம்பிச்சோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அசோக் வந்து கதை சொல்லும்போது, ஆஸ் எ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா எனக்கு இருந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னா, அவரோட கன்டென்ட் தான். ஸோ எனக்கு வந்து கன்டென்ட் அவர் சொல்லும்போது, நீங்க லைனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, லைன் சொன்னாரு. நீங்க ஓகே நீங்க ஸ்கிரிப்ட்டா முடிச்சு கொண்டு வாங்க. பவுண்ட் இருந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 மந்த்ஸ்ல போய் வீட்ல உட்காந்து ஒரு நல்ல பவுண்ட் ரெடி பண்ணி ஆ கொண்டு வந்தாரு. திடீர்னு ஃபோட்டோ அனுப்புவாரு ஊர்லேருந்து. எங்கேயாவது ஆடு மேய்ச்சுட்டு ஃபோட்டோ உட்காந்து வயல்ல உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு. அவர் திருப்பூர் பக்கத்தில அவரோட ஊர் அவருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தா வயல்ல லுங்கி கட்டிட்டு, வேஷ்டி கட்டிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாரு, மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு. ஸ்கிரிப்ட் புக்க மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாரு. இவ்வளோ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலா க முடிச்சு கொண்டு வந்து எங்ககிட்ட காமிக்கும்போது கன்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பவுண்ட் நல்லா இருந்தது. அப்புறமா தான் ஸ்டார் காஸ்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ பெரிய ஹீரோஸ் வச்சு போலாம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் நோன் ஆர்டிஸ்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு இருந்தது. அப்போ ஒரு வெல் நோன் பெரிய மியூசிக் டைரக்டரோட பையன லான்ச் பண்றதா இருந்தோம் நாங்க இந்த படத்துல. ஸோ நாங்க போய் அவருக்கு கதையும் சொன்னோம் நாங்க. சொல்றச்ச என்னன்னா, அவருக்கும் வந்து ஒரு ஒரு ஹெசிடேஷன். கதை சூப்பரா இருக்கு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதைய நான் எடுத்து வச்சுக்கிறேன்.
ஆனால் நீங்கள் வந்து என்னோட பையனை வந்து நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரில் ஐ மீன் பெரிய டைரக்டர் கூட பெரிய பேனரில் நான் லான்ச் பண்ண இருக்கேன். அதனால் இப்போ வேண்டாம் சார், நம்ம வேணால் இந்த படத்தை நான் கண்டிப்பாக 2வது படமாக பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னார். நாங்கள் படம் நரேஷன் கொடுத்தோம். நரேஷன் கொடுத்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அந்த மியூசிக் டைரக்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டோம், வேறு ஆப்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவர் அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு படம் முடித்து அப்புறமா நமக்கு வந்துடுறதுக்குள்ளே என்ன டைம் ஆகும்னு நமக்கு தெரியாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த மியூசிக் டைரக்டரோட பையனுக்கு இன்னும் படம் எதுவும் செட் ஆகலை, இன்னும் எதுவும் ஸ்டார்ட் கூட ஆகலை. நாங்கள் இப்போ படம் முடிச்சு வந்துட்டோம் இப்போ. ஸோ ஆனால் அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அன்னைக்கு இந்த படத்தை வேல்யூ பண்ணி அந்த நரேஷன் கேட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் அன்னைக்கு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் சொல்ல வந்த விஷயத்த அவர் கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் அவர் ஃபீட் பண்ணிட்டு இருந்தார். சார் இந்த கதையில் இது நல்லா இருக்குல்ல, இந்த கதையில் அந்த ஆர்க் நல்லா இருக்குல்ல, இந்த கேரக்டரோட ஆர்க் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் வந்து இல்லை சார் நாங்கள் வேறு ஹீரோ வச்சு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவர் வந்து அவரும் அவர் மேனேஜரும் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன சார் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, என்ன சார் எப்படி போயிட்டு இருக்கு, ஷூட் நடந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோப்பும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ ஷுட் தேங்க் ஹிம். மேபி ப்ரிவியூ ஷோக்கு அவரை இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். மேபி பார்க்கலாம், அவர் வந்தாருன்னு நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், எப்படி சார் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வித்யாசாகர் சார். எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ ஹீரோ வந்து அதான் அவர் சொன்ன அவரோட நரேஷன் சொல்லிட்டாரு. நான் என்னோட ஸ்டோரி சைட் சொல்லணும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் இருந்த எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூஸ் கிட்டையும் நான் தான் பர்சனலாக பேசினேன். டெக்னீஷியன் இருந்து மேலேருந்து என்ன டாப் லெவல் டெக்னீஷியன் இருந்து கீழே ஒர்க் பண்ண செட் அசிஸ்டண்ட் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பர்சனலாக கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எங்கள் ப்ரொடக்ஷன் நாங்கள் என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன நாங்கள் பண்ண போகிறோம், உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன்றது நான் கிளியராக லைனை ட்ரா பண்ணிட்டு தான் நாங்கள் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் எல்லாருக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது எங்கள் ஆர்டிஸ்டோட இது ரெஃபரன்ஸ் வந்தோடனே நாங்கள் அந்த இது பார்த்தோம், வெப் சீரிஸ் பார்த்தோம். எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஒன்று தான் கேட்டேன், ஹீரோக்கு தமிழ் பேச தெரியுமான்னு மட்டும் தான் கேட்டேன். ஏன்னா லான்ச் பண்ணுறது நம்ம தமிழ் பையனாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஒரு நியூ ஆர்டிஸ்ட்டை லான்ச் பண்ணும்போது. அப்போது இல்லை சார், இங்கே தான் ஈக்காட்டுத்தங்கல் தான் அவர் வீடு, அவர் வேலைக்காக அங்கே ஹைதராபாத் போயிருக்கார், மற்றபடி தமிழ் பையன் தான் அப்படி சொல்லப்போ உடனே ஃபோன் பண்ணேன், பேசினேன், மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் ப்ராங்க்னு நினச்சிட்டாரு, என்ன பண்ணுறது. இன்னைக்கு வந்து அவர் நிறைய பேர் ப்ராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்து அவருக்கு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. சென்னையில் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ வா சென்னைக்கு வான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராங்க் பண்ணி அவர் பேசினதுல நானும் அப்படி தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டாங்க. பட் இட்ஸ் குட் தட்னு அவர் வந்தார், நரேஷன் கேட்டுட்டு அவர் ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் செகண்ட் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணது அர்ச்சனா அவங்கள தான். அர்ச்சனா அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், டைரக்டர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தார், இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆனால் வந்து நாங்கள் தட் வாஸ் லாஸ்ட் டே. ஏன்னா ஒரு 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 ஷார்ட் டைமில் நாங்கள் ஷூட் போகிறது பிளான் இருந்தது. எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டாக எனக்கு இமீடியட்டாக வேணுன்றப்போ நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டேன் அர்ச்சனா அவங்க கிட்டக்க. இல்லை சார் நான் ஒரு ஷூட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு ஈவினிங்காக ஃபோன் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் ஈவினிங் அகைன் மெசேஜ் பண்ணேன். மேபி வந்து அவங்களுக்கு மேபி கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அவங்க கேட்டாங்க என்ன 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 ப்ரொடக்ஷன் அப்படி இல்லை. ஏன்னா அகைன் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஸோ ப்ரொஃபஷனல் ரைட். ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சு நம்ம வந்து எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் படம் நடிக்கிறீங்களான்னு. அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும், எஸ்பெஷலி த ஃபீமேல் ஆர்டிஸ்ட். ஸோ அதே ஃபியர் தான் அவங்களுக்கு இருந்தது. பட் நான் ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன்டு, இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்கள் படம் ஒரு படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஆடிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நாங்கள் சொன்ன அடுத்த ஒரு 2 டேஸ்லேயே வந்து அவங்க சென்னை வந்தாங்க. அவங்களும் அவங்க மதரும் தான் வந்திருந்தாங்க. வந்து ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. உடனே இமீடியட்டாக வி டிசைடட் ஓகே இவங்க தான் ஹீரோயின் டிசைட் பண்ணோம். தென் ஒன் பை ஒன் வி ஸ்டார்டட் டு ஆன்போர்ட். ஸ்னேகா உள்ள வந்தாங்க, பிரத்து. ஸ்னேகா வந்து இட்ஸ் யூனோ ஹீரோயினோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அது நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நாட்டி கேர்ள் இருப்பாங்க இல்லையா, அந்த கேர்ள் தான் அவங்க ஸ்னேகா. அவங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது எமோஷன்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸாகவே ஹீரோ அண்ட் ஹீரோயின் காம்பினேஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப விஷயங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதை வந்து இன்னைக்கு ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பிரத்து கூட இன்னொரு நண்பர் ஒர்க் பண்ணார். அவர் பேர் சொல்கிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் அவர் இங்கே இல்லை, ஏன்னா அவர் எந்த இதுக்குமே வரல. படம் நடித்தார், சம்பளம் வாங்கினார், ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் அலையை காணோம். ஸோ நாங்கள் எல்லாமே டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் நாங்கள் முடித்தோம் டப்பிங் எல்லாமே. ஸோ பிரத்து வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப காமிக்கலாக ரொம்ப காமெடியாக ஹீரோவோட ஃப்ரெண்டாக வந்திருக்காரு.
இது இல்லாமல் ஹீரோவுக்கு வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஒரு ட்வின்ஸ் வேறு நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அந்த கேங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேச்சுலர் ரூம் கேங்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான எமோஷன், என்ன மாதிரியான ஒரு ஒரு வைப் இருக்கும்னு. ஸோ டிப்பிக்கல் பேச்சுலர் ரூம் வைப்பு படத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் கேர்ள்ஸ் சைடில் டிப்பிக்கல் ஃபீமேல் என்ன சொல்கிறது, பிஜி ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஃபீமேல் சைடும் இருக்கும். பட் இட் கேம் அவுட் ரியலி வண்டர்ஃபுல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஜி சார். வைஜி சார் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாருக்கு சொல்லாமன்னு தெரில. ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் சினிமா படத்துக்கு கூட நாங்கள் எங்கள் கிச்சன்லேருந்து தான் ஃபுட்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் ஹோம் டெலிவரிலாம் ஃபுட் கொடுத்துருந்தோம், ஹோம் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது சாருக்கு வந்து படத்துக்கு பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி, சார் இந்த மாதிரி ஹோம் ஃபுட் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்படி தான் சாரை வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது சரி ஃபுட்டு கொடுங்களேன், சாம்பிள் நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு சொன்னது. சாப்பிட்டு கொண்டு போய் கொடுத்தோம். சாப்பாடு சாருக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஸ்லோவாக நாங்கள் படத்தை பற்றி டிஸ்கஸ், இந்த மாதிரி படம் இருக்குது சார், நாங்கள் படம் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து சார் இப்போ வந்து அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட், லெஜெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பயம். ஏன்னா நம்ம போய் கேட்டுட்டு அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நான் வந்து இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் என்னை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீமேல் ஆர்டிஸ்ட், மேல் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நீ எல்லாம் என்ன படம் எடுக்கிறன்னு கேட்ட ஆட்களாக இருக்காங்க. உண்மையாக நடந்தது எனக்கு. சரிங்களா? அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து சித்தரும்பு நடிகை. அவங்க என்னை வந்து ரொம்ப அசிங்கப்பட்டாங்க ஃபோனில். ஸோ நான் ஒன்றும் கண்டுக்கல. ஸோ நான் கேட்டுட்டு நான் அமைதியாகவே வந்துட்டேன். சரி மேம், சாரி, நான் ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாரி கேட்டு வச்சிட்டேன். பட் என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து நான் ஒய்ஜி சார்கிட்ட டேரெக்டாக போய் எப்படி படம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு விஷயமா போகலான்னு சொல்லிட்டு அவரை ரீச் பண்ணி ஃபுட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசி, அப்புறம் ஃபுட்டு கொடுக்குறீங்களா வீட்டுக்குன்னா, நான் கொடுக்குறேன் சார்ன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் கொடுக்க முடியல, சாரி சார். ஏன்னா வந்து ஏன்னா படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னால் டெலிவரி பாய் இது பண்ணி அவருக்கு ரெகுலராக ஃபுட்டு கொடுக்க முடியல. அப்போது பேமெண்ட்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னார், அவரோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்லாம் சொன்னார். நான் சரி சார் சொன்னேன். அப்புறம் சார் எனக்கு கொஞ்சம் எனக்காக சின்ன படம் சார், ப்ரொடியூசர் சார், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க சார் என்ன. சரி, உன்னோட ஃபுட் வந்து நீ பாதி ரேட்டுக்கு தரியா அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன் தரேன் சார் அப்படின்னேன். அப்போ நீ தரேன்னா அப்போ நானும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கவுண்டட் மீ லைக் எனக்காக ஒரு பெரிய விஷயம் பண்ணார். பட் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து சார் உள்ள வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜ்னோ, பிகாஸ் படத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு சீனும் வந்து அவரோட எமோஷன்ஸ், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் வந்து நாங்களே உட்காந்து பார்த்துட்டு, என்னப்பா இது, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய டயலாக், ஹீரோ உட்காந்து பெருசாக டயலாக் பேசிட்டு பாரு, அவர் அந்த பக்கம் திரும்பி ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். அது ஒரு டயலாகே இல்லாமல் அந்த அந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்து அந்த சீனை எடுத்து சாப்பிட்டுப்பாரு வைஜி சார். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நிஜமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். வித்யா மேம், வித்யா மேம் வந்து ஆப்ஷனே இல்லை. நான் பார்த்தோன்னே மேடம் கிட்ட சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க மேம், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஹீரோவோட அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறது, எல்லாமே வைஜி சார், வித்யா மேம் எல்லாமே வந்து பொள்ளாச்சியில் தான் ஸ்கெடியூல் அவங்களுக்கு. 7 நாள் ஷூட் பண்ணோம். 7 நாளுமே ரொம்ப நல்லா வந்து ஒர்க் பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஈவினிங் ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றா போய் டின்னர் சாப்பிட்றது எல்லாமே என்னால் நான் சேர முடியல. பட் டீமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அங்கே வந்துட்டு. ஸோ தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் விஜயராணி மேம், டான்ஸ்க்கு வந்து கொரியோகிராஃபி நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பயங்கர கோயின்சிடென்ட் நடந்தது. அவங்க மேடம் உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்ரீதர் சாரோட விஷயம் மட்டும் தான் தெரியும். பட் அது இல்லாமல் வேறு நிறைய விஷயங்கள் பற்றி அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் ஒரே டைமில் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து மேடம் வந்து ஒரு ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தாங்க. தர்ஷன் வச்சு ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் வந்து நான் பார்த்துட்டு நான் பசங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தேவு தேவிகாவும் தர்ஷனும் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கு. ஆல்பமாக ரொம்ப நல்லா இருந்தது, மேக்கிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கேட்கும்போது யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது விஜயராணி மேடம் சொன்னாங்க. அப்போது விஜயராணி மேடம் சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு வராரு. வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கொரியோகிராஃபி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னப்போ, நீங்கள் விஜயராணி மேடம் வச்சு போங்களேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, எனக்கு ஒரே நாள்லேயே ரெண்டு பேர் வந்து நானும் வந்து அவங்கள பற்றி அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்கேன் அன்றைக்கி மார்னிங் தான். அதே நாள் ஈவினிங் வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வந்து பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுதான் மேஜிக்கல் அப்படின்னு நினச்சிட்டு உடனே மேடம் நம்பர் வாங்கினேன், ஃபோன் பண்ணேன், பேசினேன், அவங்க உள்ளே வந்தாங்க. தென் மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும். நிறைய இடத்துல வந்து அவருக்கு கஷ்டத்தை கொடுத்த ஆள் ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அவர் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட்.
நீங்கள் வந்து படத்தில் பார்த்தா தெரியும், சாங்காக பார்த்தா தெரியும். ஏன்னா அவர் வந்து ஈ வாண்ட்ஸ் டு வின். இது வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எல்லா டெக்னீஷியனுக்குமான ஒரு 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 இது. அவர் வந்து என்னன்னா, அவருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அந்த சவுண்டிங், லைவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க லைவ் எல்லாம் இப்போ நெறைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் எடுக்கிறதில்ல. புரோகிராம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா, நம்ம படத்துல நெறைய லைவ் எடுத்திருக்காரு. சாங்குக்கா இருந்தாலும் சரி, பேக்கிரவுண்ட் ஸ்கோர்க்கா இருந்தாலும் சரி, நெறைய லைவ் மியூசிக் எடுத்து, அத அட்டாச் பண்ணியிருக்காரு. அது வந்து அதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நெனைப்பாரு. நான் வந்து பட்ஜெட்டா வந்து ஃபினான்ஷியலா டவுனா இருக்கும்போது, "இல்ல அஸ்வின், கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அஸ்வின். புரோகிராம்லயே தட்டிடுங்க அஸ்வின்" அப்படின்லாம் சொல்லுவேன். "இல்ல, இல்ல சார். நான் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன்னு" சொல்லிட்டு, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மியூசிக்கலா எல்லா மியூசிக்கும் பண்ண 4 சாங்குமே வந்து ரொம்ப சூப்பர்பா வந்திருக்கு. அந்த 2 சாங்கும் முடிச்சு நாங்க ஃபியூச்சர்ஸ் ஏதாவது படத்துல யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். பட் இந்த 4 சாங் முடிச்ச 4 சாங்குமே ரொம்ப சூப்பர்பா வந்திருக்கு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ற மாரி இருக்கு. இத நாங்க சரிகமா எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லி கேம். சரிகமா பார்த்துட்டு, சார் பெரிய படங்களோட மியூசிக்கே வந்து லிரிக்கல் வீடியோ போறதில்ல. நீங்க என்ன லிரிக்கல் வீடியோ கொண்டு வந்து காமிக்கிறேன்னு கேட்டாங்க. சார் நீங்க விஷுவல் பாருங்க. அப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வி 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 ஷோட் தம் விஷுவல். அது லிரிக்கல் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு, இல்ல நீங்க சொன்ன மாரி லிரிக்கல் வீடியோ போய்க்கலாம்னு போட்டோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவா மோர் தென் 3 மில்லியன் கிராஸ் பண்ணிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த டைம் வரைக்கும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணி 3 டேஸ் தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் கிராஸ் 3 மில்லியன். ஸோ ரொம்ப நல்ல ரிசப்ஷன் இருக்கு. இப்போ கார்த்திக் சாரோட கார்த்திக் சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு. சார் எனக்கு வந்து சாங் சக்ஸஸ் ஆனதுக்கு வந்து எப்படி தெரியும்னா, எனக்கு வந்து நெறைய பேர் கால் பண்ணுவாங்க சார். நம்ம சாங் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நெறைய பேர் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்ன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துல வந்து ஆ 6 பாட்டுல ஆல்மோஸ்ட் 4 சாங் சார் எழுதியிருக்காரு. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நானும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சொல்லிக்கலாமா? நானும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். நீங்க பார்த்த அந்த சேட் சாங் பார்த்தீங்களா? நீ ஆகும்னு ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் எழுதியிருக்கேன் நானு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா லிரிக்ஸும் நான் செஞ்சு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது நீங்க நீங்க தான் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த சாங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தென் கமிங் டு அசோக் அண்ட் பிஃபோர் மூவிங் டு அசோக், ராஜா சார் எங்க தங்கராஜ் சார் நான் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா தங்கராஜ் சார் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் பழக ஆரம்பித்தோம். ஸோ ரொம்ப லவ்லி பர்சன். எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஏன்னா படத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காரு. நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். ஆனால் 2 பேருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் கோரிலேட் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் சேம் வே ஆஃப் ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கு எங்களுக்கு. ஸோ நான் ஷார்ட் பீரியடில் அனுபவிச்சது அவர் வந்து ஒரு 15 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காரு. பட் யூ ஹவ் சீன் சக்ஸஸ், யூ ஹவ் சீன் லாசஸ், யூ ஹவ் சீன் குட் பீப்புள், யூ ஹவ் சீன் பேட் பீப்புள், யூ ஹவ் சீன் so many things. I am learning from him as an producer, distributor, and he has done lots of finance and everything to the film. And so I'm so happy to meet such a great person. And it has become wonderful journey for a few days now, and I'm happy for it. Coming to Raja. ராஜா வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் அவருக்கு ஆஃபீஸு. ஸோ எங்களுக்கு அவர் ப்ரொடியூசர் எங்களுக்கு தெரியாது, அவர் படம் பண்ணியிருக்காருன்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் டீ கடையில் நிற்கும் போது அவர் வந்தார். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே டீ கடை ஒன்று இருக்கும், அங்கே தான் மீட்டிங் நடந்தது. அப்போது பேசும்போது நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கோன்னப்போ, நாங்களும் படம் தான் சார் பண்ணுறோன்னு சொன்னால், அப்போ வாங்க சார் மேலேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு. இது வந்து பிகினிங் ஆஃப் 2025 நடந்த விஷயம் அது. அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணார். அப்போலேருந்து நாங்கள் ரெகுலராக பேசிட்டு தான் இருந்தோம். அவர் இப்போ எலெக்ஷனில் நிற்கும் போது நிறைய விஷயங்கள் அவர் போடுவார், நானும் கமெண்ட் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். அவருக்கு நான் என்னோட இசி மெம்பராக வந்திருக்காரு. என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு. நிறைய விஷயங்களும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இதில் ப்ரொடியூசர் கவுன்சிலில். கம்மிங் டு வாட் இஸ் தட், ஹரிபாஸ்கர், சாரி, கம்மிங் டு ஹரிபாஸ்கர் சார். நான் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக நிறைய செலிப்ரிட்டிஸை இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனில் கால் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், தெரிஞ்ச சோர்ஸஸ்லாம் வச்சு பேச சொல்லிட்டேன். இது வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணல, காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. எல்லாருமே வந்து இந்த புது ப்ரொடியூசர்ஸ், சின்ன ப்ரொடியூசர்ஸ், இல்லை ஒரு நியூ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுற ப்ரொடியூசர்ஸ்க்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா அவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷயம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு வந்த ஒரே ரெஸ்பான்ஸ் ஹரிபாஸ்கர் மட்டும்தான். நேற்றுக்கு மெசேஜ் பண்ணார். நேற்றுக்கு மெசேஜ் பண்ணனே சார் நான் இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். உடனே அவர் நாளைக்கு 11 o'clock மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லொக்கேஷன் ஷேர் பண்ணார். இன்றைக்கி மார்னிங் அவர் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி பண்ண போகிறோம் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு ஆசை சார், எல்லாமே நியூ டீம், இங்கே இருக்கிற எல்லாருமே நியூ டீம்.
இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ண, எனக்கு வந்து பெரிய டைரக்டர்ஸ் வேண்டாம், சரி அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ண டைரக்டர், இல்லை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர், இல்லை ஃபர்ஸ்ட் ஹீரோ பண்ண ஒரு ஹீரோ வந்து அட்லீஸ்ட் லான்ச் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லெவல் ஆஃப் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் கூட நான் கேட்டு பார்த்துறேன். அதுக்கு கூட யாருமே ரெடியாக இல்லை. அதுதான் எனக்கு பயங்கர வருத்தமான விஷயம். இது மாறணும்னு நினைக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியில். அது மாறுமா மாறாதுன்னு ஒவ்வொருத்தர் கையில் தான் இருக்குது. ஆனால் நான் டைரக்டர்கிட்ட சொல்லிக்கிறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இவர் பெரிய ஆள் ஆகும்போது மற்ற சின்ன ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அர்ச்சனா இருக்கட்டும், இல்லை சுதர்ஷனா இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசியில் ஹரிபாஸ்கர் எங்களுக்கு காலைல சொன்னேன், இல்லை சார் கண்டிப்பாக நான் வரேன், நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரியலி ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு தேங்க், லாஸ்ட் 2 பேர் தான் முடிச்சிடறேன், சாரி கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். எடிட்டர் வந்து நம்ம படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து வேற ஒரு எடிட்டர் இருந்தார். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரீசனால வி ஹேட் டு சேஞ்ச் த எடிட்டர். ஸோ அப்போ அசோக் தான் வந்து சொல்லிட்டு இருந்தார் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காருன்னு. உடனே அர்ஜுனை மீட் பண்ணேன். அர்ஜுன், என் சுச்சுவேஷன் இதுதான், நான் ஃபினான்ஷியலாக பயங்கரமாக இப்படி இருக்கேன், உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ முன்னாடி வந்து எனக்காக உட்காந்து இது வரைக்கும் இந்த படத்தை வந்து அவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளோ எடிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ கட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று கூட அசராமல் கேட்கும் போதெல்லாம் வந்து உட்காந்து பண்ணி கொடுத்து டே நைட்டு ஒர்க் பண்ணி, அவர் நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம், நிறைய அஜித் சார் படங்கள்லாம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. வலிமையில் ஆரம்பித்து இப்போ வந்து ஜிபி வரைக்கும் அவர் தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்காக அந்த படத்துலாம் அவரோட எடிட்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த படத்தை பெரிய லெவலில் எடிட் பண்ணி, நீங்கள் பார்த்தாலே தெரியும் கட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அர்ஜுன் தான். அர்ஜுன் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் இந்த வண்டர்ஃபுல் ஜாப், அந்த எடிட் பண்ண அந்த வண்டர்ஃபுல் ஒர்க்கை பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டு போனது அஸ்வின். அது அவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த விஷயம் நடந்திருக்க அந்த மேஜிக்லாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய படமாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு முழுக்க காரணம் கேப்டன் ஆஃப் த ஷிப் விச் இஸ் அசோக். அசோக் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, வி ஹவ் சீன் த டவுன் டைம்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டவுன் டைமே பார்த்துருக்கோம். அதான் சுதர்ஷன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஸ்டார் பக்ஸில் ஆரம்பித்து கடைசியில் ரோட்டு கடையில் நின்று டீ குடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஆனால் அங்கே ஆரம்பித்து திரும்ப வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் படத்தை முடிச்சிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் ஃப்ரம் த டைரக்டர், ஆர்டிஸ்ட். எனக்கு சுதர்ஷன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சது, ஐ ஷுட் ஹவ் பீன் பிளஸ்ட் வித் சோ மெனி திங்ஸ். பிகாஸ் ஏன்னா படம் உங்களுக்கு தெரியும், ஆர்டிஸ்ட்லாம் படம் முடிச்சாங்கன்னா எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டே 1 நாங்கள் எப்போ அவரை உள்ளே கொண்டு வந்தோமோ அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்ரிடே கம்ஸ் டு மீட் அஸ், எவ்ரிடே கம்ஸ் டு ஆஃபீஸ். இவர் வந்து இப்போ புதுசாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் புதுசாக இப்போ படம் சைன் பண்ணி தெலுங்குல ஒரு படம் பெருசாக பயங்கர மாசான கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணி 20 நாள் ஷூட் முடிச்சு தான் வந்திருக்காரு இங்கே. இப்போ அதனால தான் தாடி மீசெல்லாம் வச்சு அப்படி இருக்காரு அவர். ஒரு 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 அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த படம் வந்து பெரிய அர்ஜுன் தாஸ் தானே, அர்ஜுன் ரெட்டி, சாரி, அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு. பட் அந்த படமும் இதே வருஷம் ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். அப்படி வந்துச்சுன்னா திரும்பவும் அதுக்கான ப்ரெஸ் மீட் வச்சு நானும் அவரோட படத்தை இங்கே சென்னையில் நானே ரிலீஸ் பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு கொடுத்தானா நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் நாங்கள் 3 பேர், நான், அசோக்கு, சுதர்ஷன், எவ்ரி சிங்கிள் டே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ஸ்டோரி போட்டுட்டு பாரு, நாங்கள் 3 பேர் ஏதாவது டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்போம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்போம். எப்போல்லாம் நான் சென்னையில் இருக்கணும் அப்போல்லாம் வி மீட் எவ்ரி டே, வி டிஸ்கஸ். அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி படமாக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த படத்தில் வந்து நான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் வந்தப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் படத்தை பண்ணுங்கள், எல்லாருக்குமே நான் பேமெண்ட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. எல்லாருமே சொன்ன விஷயம், சார் நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இந்த படம் நல்லா ஜெயிக்கும் சார், நீங்கள் கூட இருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் டப்லேருந்து எல்லாமே முடிச்சு கொடுத்தது இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும், இன்க்ளூடிங் வைஜி சார் அண்ட் நேல்கள் சாரும் வைஜி சாரும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குது சார், நீங்கள் பண்ணுறது கஷ்டம், டப்பிங்லாம் டிலே ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது வைஜி சார் சொன்ன ஒரே விஷயம், சார் நீங்கள் சூப்பரான படம் எடுத்திருக்கீங்க, அந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம், யார் சார் சப்போர்ட் பண்ணுவேன், நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு வைஜி சார் வந்து பேமெண்ட் பெண்டிங் வந்து அவர் வந்து முடிச்சு கொடுத்தா. அதுக்கப்புறம் வி சார்டட் அவுட். அதே தான் நேல்கள் ரவி சாரும் பண்ணார். அதே போல் தான் இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் டவுன் டைமில் இருக்கும்போது. அவங்க சப்போர்ட் பண்ணனா இந்த படம் இங்கே முடிஞ்சிருக்காது. And I thank everyone on the stage, and I really appreciate everyone to bring me here. And பத்திரிகை நண்பர்கள், ப்ளீஸ் எங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸை நீங்கள் காப்பாற்றணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் இட் வில் ரீச்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.